டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷன் எப்போ தான் கால்பர் பண்ணுவாங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன், எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா நான் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டெய்லியுமே நம்ம அகாடமியை காண்டக்ட் பண்ணுறீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், எக்ஸாம் வரப்போகிறது உறுதியாகி போச்சு. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்துலையுமே அந்தந்த சப்ஜெக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வேகன்சி லிஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பிஜி டெரிப் எக்ஸாம் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குங்க. அப்படிலாம் எந்த விதமான ஒரு ஆர்டருமே கிடையாது. எப்போ வேணால் எந்த எக்ஸாம் வேணால் காண்டக்ட் பண்ணலாம். அது பிஜி டெரிபியாக இருக்கும், டெட்டாக இருக்கும், பியூ எக்ஸாமாக இருக்கும், யூஜி டெரிபியாக இருக்கும். ஸோ எந்த எக்ஸாம் வேணால் எப்போ வேணால் வரலாம். அதனால் 150க்கு 125 மதிப்பெண்களுக்கு மேலே என்னால் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்டேட்டில் டாப் 10க்குள்ளே நம்ம மார்க் எடுத்து ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ அதை விட்டுட்டு நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெரிபி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷன் எப்போ தான் கால்பர் பண்ணுவாங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன், எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா நான் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டெய்லியுமே நம்ம அகாடமியை காண்டக்ட் பண்ணுறீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க, நியூ சிலபஸ் வைஸ் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ண வேண்டாம். கூடிய விரைவில் எக்ஸாம் காண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. ஓகே? அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வேகன்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வேகன்சி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நான் படிச்சுட்டு இருக்கேன், கரெக்டாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் தாராளமாக இந்த பிஜி டெரிப் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கலாம். ஓகே? அதே சேம் டைம் எந்த மாதம் கால்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கிங்க. அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், கால்பர் எப்போ வந்தாலுமே நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. அடுத்த மாதம் வந்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. நாளைக்கு வந்தாலுமே நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. அப்படி இருக்கும்போது மேபி நாளைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஐயோ கால்பர் பண்ணிட்டாங்க, நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போ எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டு அப்படி போகும். எக்ஸாம் காண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மைண்டு அடுத்து எப்போ ரிசல்ட் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேபி அந்த ரிசல்ட்டில் நம்ம பாஸோ ஃபெயிலோ அது வேறு விஷயம். மேபி பாஸ் ஆகிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா அடுத்து நமக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஃபெயில் ஆகிருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்ட் எங்கே போவோம், அடுத்து எப்போ நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு அலப்பாயும். ஸோ இந்த மாதிரி நம்ம மனசை அலப்பாய விடாமல் எக்ஸாம் வரப்போகிறது உறுதியாகி போச்சு. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்துலையுமே அந்தந்த சப்ஜெக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வேகன்சி லிஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வருஷம் நடக்கக்கூடியதான். பட் இருந்தாலுமே இப்போ மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் பட்ஜெட் வரப்போகுது. அந்த பட்ஜெட்டில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே? அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் படிக்கவே ஆரம்பிக்கல, ஆனால் எக்ஸாம் எப்போ வருது அதை பார்த்துட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கால் பண்ணி கேட்கிங்க. ஸோ நான் நிறைய எப்படி சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு எஃபர்ட் போடணும். ஓகே? அதை விட்டுட்டு நான் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்ச பிறகு தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் வெற்றியாளராக மாற முடியாது. ஸோ பாயிண்ட் இஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது வரப்போகுதுன்னு கன்ஃபார்மாக தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் சரியான முயற்சி, சரியான பயிற்சி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா எக்ஸாமை எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் எடுத்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். அதை விட்டுட்டு எப்போ கால்பர் வரும், எந்த மாதம் கால்பர் வரும், எவ்வளோ வேகன்சி இருக்கும், என்னால் படிக்க முடியுமா முடியாதா, நியூ சிலபஸ் கஷ்டமாக ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக புலம்புற யாருமே பாஸ் பண்ண முடியாது. புலம்பாமல் எப்போ தனக்கான தேவையை பூர்த்தி பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணுறாங்க. அதுவும் பிஜி டெரிபியை பொறுத்த மட்டும் ஓல்டு டீச்சர்ஸ், அதாவது இப்போ 2019 அதுக்கு முன்னக்கூட்டி உள்ள டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் எப்போ கால்பர் வரும், எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க. பட் இப்போ புதுசாக படிக்கிறவங்க தெரியுமா, இப்போ சார் நான் பிஎட் படித்து முடிக்க போகிறேன், எனக்கு எந்த மாதம் சர்டிஃபிகேட் வரும், நான் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மனசு அலப்பாய விடாமல் எப்போ
ஒருநிலைப்படுத்தி நம்ம இருக்கோமோ அப்போ தான் வந்து வெற்றி வந்து தக்க வைக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து மனசை அலப்பாய விட்டுட்டோம் அப்படின்னா, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, இவங்க படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம எப்படி படிக்க போகிறோம், அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அதை தான் நம்ம நோட்டீஸ் பண்ணுறோமே தவிர நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஸோ படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, டெட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குங்க. அப்படிலாம் எந்த விதமான ஒரு ஆர்டருமே கிடையாது. எப்போ வேணால் எந்த எக்ஸாம் வேணால் காண்டக்ட் பண்ணலாம். அது பிஜிடிஆர்பியாக இருக்கும், டெட்டாக இருக்கும், பிஓ எக்ஸாமாக இருக்கும், யூஜிடிஆர்பியாக இருக்கும். ஸோ எந்த எக்ஸாம் வேணால் எப்போ வேணால் வரலாம். அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, சேம் டைம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து வேகன்சி வந்து அவைலபிளாக தான் இருக்குது. 10,000 வேகன்சி வந்தாலுமே உங்களுக்கு ஒரு வேகன்சி தான் தேவை. 90 வேகன்சி வந்தாலுமே உங்களுக்கு ஒரு வேகன்சி தான் தேவை. அப்போது அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து மாற முடியுமே தவிர, இவ்வளோ வேகன்சி வந்துருச்சு அவ்வளோ வேகன்சி வந்துருச்சு நீங்கள் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வரக்கூடிய வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ரிட்டையர்மெண்ட்டு அந்த இது எல்லாமே வந்து போஸ்டிங் எல்லாமே வந்து வேகன்சியாக தான் வரும். அப்படி இருக்கும்போது அதுவுமே வந்து வேகன்சியாக இருக்குது. ஆல்ரெடி வந்து நமக்கு ஒரு பல்க் வேகன்சி இருக்குது, இப்போ ரிட்டையர்மெண்ட் இருக்குது, இதுவுமே வந்து வேகன்சி இருக்குது. அப்படி பார்க்கும்போது பல்க் வேகன்சி இருக்குது. நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர். இல்லை நான் வந்து பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய நோட்டிஷனில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு வந்து ஒரு டைம் தான் வரும், அதுக்கு அடுத்தும் வரும். பட் இருந்தாலுமே வரக்கூடிய வாய்ப்பை யார் நான் ப்ராப்பராக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வெற்றியாளர் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கால்பர் எப்போ வரும்? நோட்டிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் எப்போ வேணால் எப்படி வேணால் பப்ளிஷ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஆர்பி போர்டு வந்து அவங்களுடைய ஒர்க்கை அவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தான் போட்டியாளர், நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்போ கால்பர் வரும், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குமே தவிர, மற்றபடி டிஆர்பி போர்டில் அவங்க என்ன ஒர்க்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ படிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் பிஜிடிஆர்பி படிக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் படிங்க, டெட் எக்ஸாம் படிக்கிங்கன்னா அதுக்கு படிங்க, பிஓ எக்ஸாம் படிக்கிங்கன்னா அதுக்கு படிங்க, நான் யூஜிடிஆர்பி படிக்கேன் அப்படின்னா அதுக்கு படிங்க. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த எக்ஸாமுக்கு வந்து படிங்க, தாராளமாக பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா, கன்ஃபார்மாக எல்லா எக்ஸாமுமே வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகே, சேம் டைம் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க? பிஜிடிஆர்பி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் இல்லை, இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதித் தேர்வு கம்பல்சரி உண்டு. அதே மாதிரி மேஜர் டெஸ்ட்டு. இப்போ தமிழ் தகுதித் தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க. மேபி நீங்கள் தமிழ் தகுதித் தேர்வில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மேஜரில் வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க. மேஜரை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு வருஷமும் காம்படிஷனை பொறுத்து மார்க்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது 150க்கு உங்களால் ஒரு 125+ மேலே எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் தான் வெற்றியாளர். இல்லை நான் வந்து ஆவரேஜ் தான் படிப்பேன் அப்படின்னா இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது ஸ்டேட்டில் டாப் 10க்குள்ளே நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் உள்ளே போயிடலாம். ஓகே, அதை விட்டு நான் வந்து பார்டரில் போன வருஷம் 95 மார்க்கு, நான் 95 மார்க் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. 150க்கு 125 மதிப்பெண்களுக்கு மேலே என்னால் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்டேட்டில் டாப் 10க்குள்ளே நம்ம மார்க் எடுத்து ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஓகேவா, ஸோ அதை விட்டுட்டு மனசு அலபையை விட்டுட்டு எப்போ வரும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மற்றவங்கள வந்து கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலையை நீங்கள் கரெக்டாக பார்ப்பீங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அந்த அகாடமி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த அகாடமி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசு அலபாயை விட்டுட்டு மற்றவங்கள நீங்கள் நோட்டீஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. அதனால கால்பர் வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. எப்போ வேணால் வரலாம். நீங்கள் தயாராக இருக்கீங்களா, அதுதான் வந்து கொஸ்டின் மார்க்கு. நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க. அடுத்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண போகிறீங்க. எக்ஸாமை வந்து அடித்து தூக்க போகிறீங்க, நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண போகிறீங்க. அதை விட்டுட்டு நான் வந்து எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா தான் படிப்பேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் நிறைய அப்டேட் இருக்குது. அந்த அப்டேட்டை யார் அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அந்த லாஸ்ட்டு 60 நாள் 30 நாளை வச்சுட்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி
நீங்கள் படித்தா மட்டும் போதாது, படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அப்படி டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு யூனிட்டில் எப்படி கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ படிங்க, படித்தது ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கால்பர் வரப்போகிறதுன்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நல்லா படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். படித்ததை ரிப்பீட்டடாக படிச்சுட்டு இருங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆணவத்தில் எப்போதுமே இருக்காதீங்க. போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக எப்பவும் படிக்கீங்களோ அதை பொறுத்து தான் வெற்றி வந்து அமையுமே தவிர, ஆணவத்தில் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஸ்கூலில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, காலேஜில் 2-3 வருஷமாக நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், லெக்சராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இங்கே கதை பாஸ் ஆகாது. ஸோ தெரிஞ்சாலுமே நீங்கள் மறுபடியும் ரிப்பீட்டடாக படிக்கும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க. உங்களுக்கு அந்த டாபிக் வந்து மறக்காமல் இருக்கும். ஸோ நல்லா படிங்க, சிலபஸில் ஒரு டாபிக் விடாமல் நல்லா கவர் பண்ணி படிங்க. படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த டாப்பிக்கில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுங்கள். அப்படி ரியலைஸ் பண்ணும்போது தான் நம்மளுடைய மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். இல்லை நான் வந்து 1 மார்க் 2 மார்க் 10 மார்க்கில் பேர்ச்சி அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். அடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.